ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ஸ்கூல் படிக்கும்போது என் கூட ஒரு ஃப்ரெண்டு படித்தா +1 +2ல். அவள் வந்து சூப்பராக படிப்பாள், ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர். நான் வந்து ரொம்ப சுமாராக படிப்பேன். எப்படின்னா வந்து நான் படிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சேட்டை பண்ணுறேன், அரட்டை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மிஸ் வந்து அவள் பக்கத்தில் உட்கார வச்சாங்க. ஆனால் நான் உட்காந்ததுலேருந்து அவளையும் வெறுப்பேற்றி படிப்பு கம்மியாக்குற மாதிரி ஆக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அதுலேயும் அவள் சமாளித்து என்னை இழுத்து உட்கார வச்சு வா வா வந்து படின்னு சொல்லி அவள் தான் உட்காந்து என்னை படிக்க வைப்பாள். நான் அவளை பயங்கரமாக இரிட்டேட் பண்ணுவேன், பயங்கரமாக வெறுப்பேற்றுவான். ஆனால் எதுக்குமே கவலையே பட மாட்டாள். அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஃப்ரெண்ட் எனக்கு அவள். அப்புறம் அவள் நல்லா படித்து அவள் வந்து யூஎஸில் போய் செட்டில் ஆகிட்டா. நான் வந்து இந்தியாவில் தான் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போல்லாம் நான் அவளை சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன். ஆனால் பெருசாக அவளோட நான் கனெக்டடாக இல்லை, அவளும் என்கிட்ட கனெக்டடாக இல்லை. சும்மா ஒரு லைக்கு, அவள் போடுறத நான் பார்க்குறது, அவ்வளோதான். ஆனால் நான் நிறைய நாள் உட்காந்து யோசிப்பேன், இன்னும் பழைய மாதிரியே அந்த ஃப்ரெண்ட் வந்து நம்ம மேலே அந்த அஃபெக்ஷனும் அந்த லவ்வும் இருக்குமா, இல்லை ஒவ்வொரு பீரியட் அது சேஞ்ச் ஆகிருக்குமா, அவங்க இன்னும் அதே அன்பு நம்மக்கிட்ட காட்டுவாங்களான்னு நிறைய வாட்டி தோணும். ஆனால் நான் அவகிட்ட அது கேட்டதில்லை. இந்த மாதிரி உங்களுக்கும் அந்த ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்களா? அவங்க உங்ககிட்ட எப்படி இருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.